இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு கிராமத்தை நோக்கி பெரிதான புயல் காற்று ஒன்று வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்ட அதிகாரி ஒருவர் அந்த கிராம மக்களை நோக்கி, நீங்கள் துரிதமாக ஆயத்தப்படுங்கள், நீங்கள் உயிர் தப்பி பிழைக்கும்படிக்கும் உங்கள் பிரயாணம் ஸ்தம்பிக்காத படிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த பொருட்களையும் எடுத்துக்கொள்ளாமல் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்று கூறினார். அந்த கிராமத்தின் மக்கள் அந்த அதிகாரி கூறியபடி துரிதமாக புறப்பட்டு அவர் பின்னே சென்றார்கள். ஆனால் ஒரு மனிதனோ தன் வீட்டில் இருந்த பொருட்களை விட்டுவிட மனதில்லாதவனாக தன் மாட்டு வண்டியை எடுத்து அதன் மேலே வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் ஏற்றி தாமதம் செய்து கொண்டிருந்தான். மேலும் பொருட்களின் பாரம் அதிகமாக இருந்ததால் அந்த வண்டி மிக மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அந்த அதிகாரியை பின்தொடர்ந்த மற்றவர்கள் வேகமாக அந்த கிராமத்தை கடந்து சென்று விட்டார்கள். பொருட்களை ஏற்றி சென்ற மனிதனானவன் பாதி வழியிலே சென்ற போது புயல் காற்று வீச ஆரம்பித்தது. தான் புயலிலே மாட்டிக்கொண்டேன் என்று அவன் உணரத் தொடங்கின போது அந்த மனிதனுடைய பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். ஆனாலும் புயலிலே சிக்கொண்டு மடிந்து போனான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த மனிதன் தனக்கு முன்னிருக்கும் கண்ணியை குறித்து உணராத படிக்கு அவனிடமிருந்த பொருட்கள் அவனை மிக அதிகமாக கவர்ந்து கொண்டது. இந்த உலகத்திலே நாம் உயர்வாக உச்சிதமாக கருதும் எந்த பொருளோடும் புகழோடும் அந்தஸ்தோடும் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஒருவேளை இவைகள் மீது நீங்கள் அதிக ஆசை கொண்டிருந்தால் அவைகளை உங்கள் இருதயத்தில் இருந்து இறக்கி வைத்து விடுங்கள். உலக பொருட்கள் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்கிறவர்களுக்கு அவைகள் கண்ணியாக மாறிவிடும். வேதாகமத்தில் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். இஸ்ரேல் நாட்டில் இன்றும் லோத்தின் மனைவியின் உப்பு தூண் இருக்கிறதாம். அது ஒரு பெண் தலையின் மேல் ஏதோ சுமந்து கொண்டிருப்பது போன்ற வடிவமைப்பில் இருக்கிறதாம். லோத்தின் மனைவி தண்ணீர் குடம் ஒன்றை தலையில் சுமந்து கொண்டு சென்றிருப்பாள் என்று கூறப்படுகிறது. ஃபெவிக்விக் என்ற பசை கொஞ்சம் தவறினால் கூட நம் கைவிரலை கூட இணைத்துவிடும். லோத்தின் மனைவியை சோதோமின் ஆடம்பர வாழ்க்கை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியதை போல பிணைத்திருந்தது. சோதோமில் அவள் வீடு இருந்தது, அவர்கள் சம்பாதித்த சொத்து இருந்தது. தேவதூதர்கள் அவள் கையை பிடித்து அவளை சோதோமுக்கு வெளியே கொண்டு வந்த போது அவள் சரீரம் வந்ததை தவிர அவள் மனது அங்கேயே இருந்தது. அந்த ஊரில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் யாரோ ஒருவர் வந்து, இந்த ஊர் அழிய போகிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போங்கள் என்றால் எப்படி வர முடியும் என்று நினைத்திருப்பாள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உங்களுடைய ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறதோ அங்கேதானே உங்கள் உயிரும் இருக்கும். கிறிஸ்துவுக்கு மேலாக நீங்கள் யாரை நேசித்தாலும் சரி, அது ஒருவேளை உங்கள் கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், அல்லது உங்கள் அன்பின் குடும்பமாக இருக்கலாம். இவை ஒரு நாள் கண்ணியாக மாறிவிடும். எனவே ஜாக்கிரதையாயிருந்து பரம அழைப்பை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே எங்களை இழுக்காத படிக்க உலகத்தின் கவர்ச்சிகள் அப்பா, உலகத்தின் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உறவுகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இவைகளிலே நாங்கள் சிக்கொண்டு போய்விடாமல் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் லக்கை நோக்கி ஆண்டவரே தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.